ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே கொஞ்சமாக ஈரல், ஒரு செவரட்டி அண்டு கொஞ்சம் மட்டன் கிரேவிக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ 1 பாட் மட்டன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சரில் போட்டு சிதைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோம். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுட்டு கூடவே உப்பு சேர்த்து நல்லா மசிய வேகட்டும். இப்போது ஸ்பைஸ்க்கு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே மசாலோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 kg மட்டன் போனோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரோட லிட்டை போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கு நடுவில் ஃபிஷ்ஷையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு ஒரு ஆள் வருவாங்க, அவங்களுக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்துட்டு கடைசியில் கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் பெப்பர் போட்டு எடுக்கணும்னா சூப்பரான மட்டன் கறி ரெடி. அடுத்து என்ன, அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு சாப்பிட வேண்டியதுதான்.